அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற அருமையான இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி அருமை நண்பர் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் அவர்களே, இங்கே வரும்போது பார்த்தேன் வாசுதேவன் மூத்த பத்திரிகையாளர். அவர் வரும்போது கூட அவர்கிட்ட கொஞ்சம் நான் வேகமாக கோவப்பட்டேன். ஏன்னா வாரம் ஒரு பத்திரிகை போடுவார். இந்த வாட்டி பத்திரிகையிலேருந்து விடுபட்டு பார்த்தா பேப்பராக போட்டிருக்கார். கேட்டால் அதனுடைய பரிணாம வளர்ச்சின்றார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிகழ்வுகளை சிறப்பான முறையில் வடிவமைச்சிருக்கார். அந்த மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கலைவாணர் அப்பயே சொல்லியிருக்கார். அவர் இலக்கியத்தண்டல் என்று எங்களை போன்றவர்களால் நம்ம திறம்பட அழைக்கப்படுகின்றவர். இன்னும் சொல்ல போனால் சிறப்பான முறையில் கடந்த கால சேர சோழ பாண்டிய வரலாறுகள், ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த நிகழ்வுகள், இப்போ அண்மையில் நடந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகள்லாம் சிறப்பான முறையில் நம்முடைய வாசுதேவன் அவர்கள் வடிவமைத்து சிறப்பான முறையில் பத்திரிகையில் வாரம் கொடுத்துட்டு இருக்கிறவர். அவர் கூட ஒரு சின்ன ஒரு தவறு சொன்னார். அதை கூட கூப்பிட்டு வச்சு நான் சொன்னேன், ஏங்க அந்த தவறு பண்ணீங்கன்னு சொன்னேன். ஆக இடுப்பாறை இல்லை ஏமாறம் ஒன்றன் கெடுப்பார் என்று கெடும் என்று சொன்னான் வள்ளுவன். அதுபோல் தவறுகள் யார் செய்தாலும் அது தட்டி கேட்கிற தவறே கிடையாது. அது திருத்திக் கொள்வது மனித உண்டு என்ற அடிப்படையில் தான் அருமை நண்பர் இலக்கியத்தென்றளவில் சிறப்பான முறையில் பத்திரிகை நடத்துகின்றார். அவர் எழுதுகின்ற மையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் மை சாதாரண விஷயம். கலைவாணரே சொல்லியிருக்கார் ஒரு காலகட்டத்தில் மையை பற்றி பேசும்போது மையாகப்பட்டது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மையில் அந்த காலம் இப்போல்லாம் மை பால் பென் யூஸ் அண்ட் த்ரோ நம்ம யூஸ் பண்ணுறோம், முடிஞ்சவங்க தூக்கி போட்டுரும். இந்த பேனா பால் பென் பேனா இப்போ யூஸ் பண்ணுற பேனாலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். ஆனால் அந்த காலத்தில் மை கூடன்னு வச்சுருப்பாங்க, அது தொட்டு தான் எழுதுவாங்க. அப்போ அந்த மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் எழுதக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் எப்படியாப்பட்ட மையை தொட்டு வேணும்னாக்கா பொறாமை, அதே போன்று பழமை, அதே போல் தற்பெருமை, அந்த அப்படிப்பட்ட மைகளை தொட்டு எழுதக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றார். அந்த மைகளை தொட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்றார். தற்பெருமை என்ன, தன்னை பற்றி தானே எழுதிக்கிறது. பழமை பற்றி எழுதுனா அந்த காலத்தில் இருக்க திருமணம் இளமை பாலியல் இறப்பு இறந்த உடன்கட்டை ஏறுதலை ஏற்றுப்பாங்களா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஏற்ற மாதிரி பழமை இன்னைக்கு ஏற்றுட்டு இருக்காரு. சேர சால பாண்டியனுடைய வாழ்க்கை வரலாறு அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வெள்ளையனை ஏற்று எப்படி போராடின வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டப்பண்ணது போராடினாங்க. ஆக இப்படிப்பட்ட வழியெல்லாம் வடிவமைச்சு தரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பழமையினை தேவை. அப்போ அந்த பழமையில் பார்த்தீங்கன்னா பழமையில் இருவருக்கு அனுப்புகின்ற பொழுது, பழமையை தொகுத்து வழங்கும் பொழுது, பாலும் நீரும் கலந்தளித்தாலும் பாலை மட்டும் அருந்தி விட்டு நீரை விட்டு விடுமா அன்னப்பறவை, அது போல இருக்கின்ற அந்த மை. அப்படிப்பட்ட மையை தொட்டு எழுதுன்றாங்க. அப்படிப்பட்ட மையில் தான் எழுதணும். இருந்தாலும் இந்த பொறாமையும் பழமையும் தற்பெருமையும் பரவாயில்லை, அந்த மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மை. இருந்தாலும் எழுதக்கூடாத மை எதுனா கயமை. கயமையை தொட்டு எழுதக்கூடாதுன்றார். அதே மாதிரி பொறாமை தொட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்ற. அதே மாதிரி மடமையை தொட்டு எழுதக்கூடாதுன்றார். அதே மாதிரி வேற்றுமை, அதை தொட்டு எழுதக்கூடாது. இதெல்லாம் எழுதக்கூடாத மைகள். என்னென்ன மைகள் சொல்றாரு? கயமை, பொறாமை, மடமை, வேற்றுமை. இந்த மைகளை தொட்டு எழுதக்கூடாதுன்றார். கலைவாணர் அப்பயே சொல்லியிருக்கார். கயமைனா என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு பல கட்சிகள் நம்ம கூட்டணி, இன்னைக்கு நம்ம கூட கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு அப்படி கட்டுக்கொலையாம மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படியே ஒரு கூட்டு பறவை போல அனைத்தும் அழைச்சிட்டு வர்றாரு. எந்த விதமான நமக்குள்ள ஊழல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி சின்ன கசப்புணை கால் பண்ணி போல உடனே தலைவர் கூட்டு வச்சு பேசியவங்கள சரி கரெக்ட் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடுறாரு. அவங்களுக்கு இந்த குறை இருக்கக்கூடாது. ஆக இன்னைக்கு அந்த கயமை என்னக்கா, இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க நிலைமை என்னாச்சு? அங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவே காலி, பீகாரில் வச்சவங்களுக்கு காலி, டெல்லியில் வச்சாங்களே என்ன காலி. ஆக இது போல கயமை இருக்கக்கூடாது. இப்போ அந்த கயமை என்கின்ற ஆமை இப்போ பிஜேபி இருந்த ஆமை எடப்பாடி கிட்ட சேர்ந்துருக்குது. அந்த ஆமை இங்க சேர்ந்த விளைவு என்ன போகுதுன்னா இது காலியாக போகுது. எம்ஜிஆராவில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு கெட்டு சீரழிஞ்சு சின்ன பண்ணமா இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அது காரணம் இந்த கடமை, அந்த கயமை உள்ள இன்னொரு ஆமை பூந்ததால ஏற்பட்ட நிலைமை. கயமைக்கு சொந்தக்காரி யாரு? மோடி. ஆமை யாரு? நம்ம எடப்பாடி. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததால அது காலி. ஆக அப்படிப்பட்ட மைகளை தொட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா எப்படியாப்பட்ட மையை தொட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றப்போ, நம்முடைய நன்மை தரக்கூடிய நேர்மை, புதுமை, செம்மை, உண்மையை தொட்டு எழுதுகின்றனர். கலைவாணர் சொல்லும்போது சொல்றாரு, நேர்மையை தொட்டு எழுதுங்க, புதுமையை தொட்டு எழுதுங்க, செம்மையை தொட்டு சொல்லுங்க, உண்மையை தொட்டு எழுதுகின்றார். அப்படின்னா என்ன? நேர்மைனா என்ன?
இன்னைக்கு நம்ம ஆட்சி நீதிநெறி தவறாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எதுவாக இருந்த அப்பாயின்மெண்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபர்லேருந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீதிநெறி தவறாமல் மெரிட் தகுதி அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இயக்கத்தோழர் கூட பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தங்கள், நம்ம கொடுத்த கட்டுமானம் போடல, அதே மாதிரி நம்ம கொடுத்த இந்த கட்டுநர் போஸ்ட் போடல, நம்ம கொடுத்த தலையாரி போடல, அதெல்லாம் கிடையாது. அது நீதிநெறி தவறாமல் அந்த பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நம்முடைய ஆட்சி சிறப்பான நடந்து நேர்மையாக இன்னும் நம்முடைய தலைவர் கண்டது புதுமையில் என்ன, இதுவரைக்கும் இந்த இந்தியாவில் எந்த மாநில அரசு அறிவிக்காத உரிமை தொகை, அந்த உரிமை தொகை 1,01,16,000 பேருக்கு 16 லட்சம் பேர் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு ஒரு 50,000 பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுவும் கொடுக்க போறோம் நம்ம. ஆக இது ஒரு புதுமை. விடியல் பயணம், பெண்களுக்கென்று விடியல் பயணம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,800 கோடி முறை நம்முடைய பெண்கள் பயணிச்சிருக்கிறாங்க. அது ஒரு புதுமை திட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம், இதெல்லாம் புதுமையாக கொடுத்து மாண்புமிகு தமிழக முதல் அடுத்த மாநில முதல்வர்களாக பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு, பொறாமைப்படுகின்ற அளவுக்கு ஆட்சியை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கு. அடுத்து செம்மை. அந்த மை எப்படியாப்பட்ட மையாக இருக்குன்றாருனாக்கா, இன்னைக்கு உளவுத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முன்னோக்கி நிற்குது. ஏன்னா உளவுத்துறைக்கு தனி ஒரு துறையை அனுப்பிட்டு மாண்புமிகு எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் நியமித்து திறம்பட என்ற எதிரும் அந்த துறையை நடத்தி கொண்ட பெருமை நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு உண்டு. அது பேர் செம்மை. அந்த மையத்தை விட்டு எழுதிய காரணத்தால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தின் ஒரு துறையை அமைத்து இன்றைய தினம் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டோம். உண்மையை சொன்னதை நாங்கள் செய்வோம், செய்தது சொன்னோம், அதை தான் இன்னைக்கு பறைசாட்டிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பறைசாட்டுறோம். என்னென்ன சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சொல்லுவோம், செய்வோம், அது சொன்னோம், செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு நம்ம என்ன செய்யணும், இது மாதிரி மைகளை எழுதாம இந்த மைகளை கொண்டு நேர்மை மூலம், புதுமை மூலம், செம்மை மூலம், உண்மை மூலம் கொண்டு வருகின்ற மை எப்படியாப்பட்ட மையாக இருக்க வேண்டும் என்றால் வறுமை, ஏழ்மை நீக்கணும், கல்லாமையை நீக்கணும், வறுமையை நீக்கணும், ஏழ்மையை நீக்கணும், கல்லாமையை நீக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வறுமை என்றது தமிழகத்தில் 41% பெண்கள், 41% பெண்கள் இன்னைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 41% பெண்கள் பணியாற்றக்கூடிய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். பெண்கள் 41% பணியாற்றுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்மை என்ற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி, ஆரம்ப கல்வி, 2 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்கல்வி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை கல்வி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய அரசு பள்ளி, இது கலைக்கல்லூரி. ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நாளொரு மூலையும் பொழுது ஒன்றுமாக திட்டங்களை தீட்டுவதன் மூலம் நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்றார். இன்னைக்கு சூழ்நிலை என்ன நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு பேசும்போது சொன்னார், இன்னைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு எந்தெந்த கோணத்தில் நமக்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னார். இன்னைக்கு 43,95,000 43,95,000 மாணவ செல்வங்கள் நம்முடைய மாணவ உயர்கல்வியில் பயிலுகிறார்கள். 44 லட்சம் பேரை வச்சுக்கலாம். அதில் பணியாற்ற அவர்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னா மாதா பிதா குருன்னு சொன்னாங்க. அந்த குரு எத்தனை பேர்னா 2,20,000 பேர். 2,20,000 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு அங்கே கிளர்க்காக பணியாற்றக்கூடியவர்கள், அங்கே மற்ற துறையில் அந்த கல்வித்துறையிலே பணியாற்றக்கூடியவர் 37,000 பேர் இருக்காங்க. ஏறக்குறைய இவர்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம தர வேண்டியது, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டியது 2,152 கோடி ரூபாய் தரணும். ஆனால் இந்த 2,152 கோடி ரூபாய் தருவதற்கு ஒன்றிய அரசுக்கு மனமில்லை. இதே அவங்களுடைய பணத்தை கேட்கல, அவங்களுடைய அப்பா பணத்தை கேட்கல, நிர்மலா சீதாராமன் அப்போட்டு பணத்தை கேட்கல, நம்முடைய ஈவுத்தொகை, கல்விக்காக தர வேண்டிய நம்முடைய ஈவுத்தொகை, 100 நாள் வேலைவாய்ப்புக்கு தர வேண்டிய 4,000 கோடி நம்முடைய ஜிஎஸ்டி கேட்கிறோம், நம்ம செலுத்துகின்ற வரியை நம்ம கேட்கிறோம். நம்ம தருவதற்கு வக்கில்லை. இந்த 2,152 கோடி ரூபாய் கேட்டா என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு மும்மொழி திட்டத்தை அறிவிக்கிறோம், அதை நீங்க ஏற்றுக்கின்றாங்க. மும்மொழி திட்டம்னா என்ன? ஒரு புறம் இந்தி, ஒரு புறம் இங்கிலீஷு, மறுபுறம் தமிழ். நம்ம தமிழோட தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்ம பள்ளிகளில் இருக்கின்ற பள்ளிகள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒன்றிய சொல்லுதுன்னா உடன் இந்தியும் கற்றுக்கணும், மும்மொழி திட்டத்தை இன்றைய தினம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினா 2,152 கோடி ரூபாய் தருகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழையை செய்து நான் பின்னாடி குற்றவாளியாக இருக்க விரும்பவில்லை. தமிழ்தான் பெருமூச்சு, தமிழ்
தமிழ்நாட்டு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 11 விதமான குணாதிசயங்களை கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், ஆங்கிலத்தை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று இன்று வரை நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தேவையில்லடான்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருமொழி கொள்கை திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இருமொழி கொள்கை திட்டத்தில் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்ட நிகழ்வு என்ன? ஒரு கணக்கு செஞ்சு உலகத்தை இன்னைக்கு ஆட்டிப்படுகிற யாருக்கு நம்முடைய பிச்சை யாரு கூகுளில் இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை ஒரு தமிழன் இன்னைக்கு உலகத்தை தன்னுடைய கையில் வச்சுட்டு இருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராயன் 1, 2, 3 அம்சம் யாருன்னா நம்ம தமிழன். யாருன்னா நம்ம தமிழன். இன்னும் சொல்ல போனா இந்தியாவோட ஏவுகணையை நிறுவிய மத்தன மாபெரும் விஞ்ஞானி யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஒரு தமிழன். அவர் இந்தியில படிச்சு வந்தாங்க. இந்த 3 பேர் விண்வெளிக்கு அமிச்சாங்களே சந்திராயன் 1, 2, 3 இந்தியில படிச்சு வந்தாங்க. அதே மாதிரி கூகுள் பிச்சை இந்திய படிச்சு வந்தாரு, இந்தியில படிச்சு வந்தாரு கிடையாது. ஆக அவங்க படிச்சு இருமொழி கொள்கை தான் மரத்தடியெல்லாம் படிச்சாங்க. ஆக அப்படியாப்பட்டவர்களாம் படிச்சு இன்னைக்கு வரலையா? இன்னைக்கு சொல்றாங்க இந்தி படிச்ச வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு. வேலை வாய்ப்பு இருக்குன்னு என்ன சொன்ன? வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு மனத்திற்கு வந்தா இங்க பீகார்ல இருக்கு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இங்க வரான். ஒரு நாள் ஒன்றுக்கு 2,500 பேர் வரான். 2,000 பேர் தமிழ்நாடு தேடி வரான், பணிகளை தேடி வரான். ஏன் இந்தி கத்தவனு வேலை தர வேண்டியதானே? இவங்க தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த எந்த அளவுக்கு இன்றைய தினம் நீங்க நான் வந்த 2 வருடம் ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேண்டார். இன்னைக்கு அவர் வந்து ஏறக்குறைய 12 வருஷம் ஆகுது. 12 ஆண்டுகளில் 24 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். கொடுத்தாரா? கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? பக்கடா போய் வீடான்னு சொன்னாங்க. அப்படியேப்பட்ட அரசு தான். ஆனால் இன்றைய தினம் மாண்பு தமிழக முதல்வர்கள் அகில இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக இன்னும் சொல்லிவிட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம். நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம புள்ளியை நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், அடுத்த கட்டம் நம்ம ஆட்சியை பெருமையாக சொல்ல அடுத்த கட்டம். ஆனால் அமிர்தாஸ் என்று சொல்லலாம், ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன். அமிர்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் பொருளாதார வல்லுநர், உலகத்தில் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், 3வது ஸ்டூடெண்ட், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏல் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். பாரத ரத்னா விருது வாங்கினவர். அதே போன்று நோபல் பரிசு பெற்றவர். அவர் நம்ம மாநிலத்தை பெங்காலை சேர்ந்தவர். அவர் சாந்தி நிகேசன் இடத்துல பிறந்தவர். அவர் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர், உலகத்தில் 3வது பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்லும்போது, தமிழகத்தை சொல்லும்போது சொல்றார், அவர் உலகத்தில் பல நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அந்த பொருளாதாரத்தை வளர வேண்டும் என்கிற திட்டங்களை நான் டிபிஆர் போட்டு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அப்படி கொடுத்த போது ஏற்பட்ட இல்லை, அந்தந்த நாடு முன்னேறுகிற காட்சியை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கின்ற மாநிலங்களை நான் ஆய்வு செய்த போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய திடுக்கிடும் தகவல் என்னவென்றால், இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த தமிழ்நாடு மட்டும் தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமே ஆனால் உலக அரங்கில் 18வது வல்லரசாக இருந்திருக்குன்னு சொல்றார். பொருளாதாரத்தில் எப்படி சிங்கப்பூர் கியூவா இருக்குது, இது மாதிரி ஒரு சில நாடுகள் பொருளாதாரத்தில் சின்ன நாடுகளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிற மாதிரி இன்றைய தினம் உயர்ந்திருக்கும் தமிழ்நாடு சொல்றார். கூட்டாட்சி சத்துவத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தால், ஒன்றுபட்ட இந்தியாவில் நாம் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், மொத்தத்தில் நம்ம ஒரு மனிதன் என்ற காரணத்தால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இன்று வரை நம்முடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்றார் தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமா உலகத்தில் 18வது பொருளாதார வல்லரசு நாடாக இருக்கின்றார் தமிழ்நாடு. ஏன்னா அவன்கிட்ட தான்டா படிப்பாளி இருக்கான், அங்கதான் படைப்பாளி இருக்கான், அங்கதான் அறிவுள்ளவன் இருக்கான், அங்கதான் புத்தி கூர்மை உள்ளவன் இருக்கிறான், அங்கதான் உழைப்பாளி இருக்கிறான், அங்கதான் மொழிப்பற்று உள்ளவன் இருக்கான்டான்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு பண்றார். யாரு? மாண்புமிகு அமிர்தாஸ் என்று சொல்ல பொருளாதார வல்லுநர். அப்படியாப்பட்ட நாடு தமிழ்நாடு. ஆனால் இன்றைய தினம் இப்படியாப்பட்ட தமிழ்நாட்டை எப்படி வீழ்த்தப்பட வேண்டும், மொழியால் வீழ்த்தப்பட வேண்டும், இனத்தால் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு எப்படியும் நம்மளை டார்கெட் பண்ணி மோடி அவர்கள் இன்றைய பல குணத்தில் பல விதத்தில் நம்ம எல்லல் மொழிகள், ஏவணிகள், சிரிப்பு குழுக்கள், சீட்டக்கலைகள் எல்லாம் வச்சு பார்க்கிறார். இங்கே பேசும்போது அருமை தம்பி நம்முடைய சொன்னார், சாதிக் அவர்கள் சொன்னார், நம்ம பணங்காட்டு நரின்னு சொன்னார். தலையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை கடும் வஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட நம்ம ராஜாஜிக்கு பதில் சொன்னாங்க. ஆசிய ஜோதி இந்திய பிரதமர் ஈரட்ட மாணிக்கம் இருந்தால் நம்ம பண்டித ஜவஹர்லாலுக்கு பதில் சொன்னாங்க. 8 மணி நேரத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய காலடியில் போட்டு திருமதி இந்திரா காந்திக்கு பதில் சொன்னாங்க. ஒன்மேன் ஷோ என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆருக்கு பதில் சொன்னாங்க. டெரர் பீஸ்ன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு பதில் சொன்னாங்க. நம்ம இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. நம்ம மோடியும் பார்ப்போம், எப்படியாப்பட்ட கேடியாக இருந்தாலும் பார்ப்போம். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாட்சி என்றும் தமிழர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு நம் எப்பொழுதும் ஆதரவளிக்க வேண்டும். வருகின்ற காலகட்டத்தில் நம்ம 200 தொகுதியை மாண்பு தமிழுடைய தளபதியுடைய திருக்க பாதங்களில் சமர்ப்பித்து மீண்டும் அவரை நம்ம திராவிட மாடல் ஆட்சி 7வது முறையாகவும் 2வது முறையாக முதலமைச்சராக அமையப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த அருமை தம்பி ரமேஷ் ராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மற்ற மாவட்ட கழக செயலாளர் பார்த்து ஏற்கனவே சொன்னதில் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு, பெருமைப்படுகின்ற அளவுக்கு, ஏன்னா என்ன மாதிரி தான் ஒரு மந்திரியாக இருந்தாலும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மாவட்ட செயலாளர்
அவரும் பார்த்து புறமப்படுற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்திருக்கின்றார் ரமேஷ் ராஜ் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு உற்ற உறுதுணையாக இந்த ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.